என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அடுத்த மாதம் OnePlus தரப்பில் ஒரு புது ஃபோன் லான்ச் ஆக போகுது. என்ன ஃபோன்னா OnePlus 12. நம்மக்கிட்ட இந்த ஃபோன் இருக்குது. அடுத்த மாதம் குளோபலில் லான்ச் ஆக போகுது. இந்தியாவில் ஜனவரி மந்த் லான்ச் ஆக போகுது. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த OnePlus 12 இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோன் என்னென்ன கொடுத்துருக்காங்க. நேற்று அஃபிஷியலாக OnePlus தரப்புலேருந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக இந்த ட்ரெயிலெலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி எப்போ இருக்குன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது கௌதம் நியூஸ் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த OnePlus 12 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். மேலே ஆஸ் யூஷுவலாக 12 பிராண்டிங் போட்டிருக்காங்க. ரெட் கலரில் பாக்ஸ் இருக்குது. கீழே OnePlus ஹேசல் பிளேட்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த ஃபோனோட லென்ஸ் அதாவது கேமரா லென்ஸ் ஹேசல் பிளேட்டோட லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் வெளியில் அவ்வளோதான் இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். திறந்தோடனே உள்ளே ஃபோன் தான் இருக்குது. பார்க்க நல்லாவே இருக்குது. இந்த ஃபோனில் ஒரு புது கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. க்ரீன் கலரு பார்க்க நல்லாவே இருக்குது. இதை பற்றி அடுத்து பேசலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு ஸ்டிக்கர்ஸ் நிறையா வரும். OnePlus ஸ்டிக்கர்ஸ் நிறையா வரும். அப்புறமா இந்த ஃபோனில் சிம் டூல் கொடுத்துருக்காங்க. அதுவும் இருக்குது. அப்புறமா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் 100 வாட்க்கான ஒரு OnePlus சார்ஜரு அதுவும் இருக்குது. கூட OnePlusக்கான ஒரு டைப் சி கேபிளும் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த OnePlus 12 வாங்குறதா இருந்தீங்கன்னா இதெல்லாமே உள்ளே கொடுப்பாங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த OnePlus 12 மொபைலோடைய ஃபிசிக்கலை ஒரு பார்த்துடலாம். ரைட் சைடில் பவர் பட்டன் இருக்குது. கூட வால்யூம் பட்டனும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் மியூட் பட்டனும் இருக்குது. அதுவும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் இந்த மியூட் பட்டனை ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஒரு புதுசாகவே இருக்குது. இந்த ஃபோனில் பாட்டம் பொறுத்தளவுக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேயில் 2 சிம் போட்டுக்கலாம். மெமரி கார்டு போட முடியாது. ஒரு பிரைமரி மைக் இருக்குது. டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது. மற்றும் ஒரு ஸ்பீக்கரும் இருக்குது. டாப்பில் ஒரு செகண்டரி மைக் இருக்குது. ஒரு ஐயர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. கூட ஒரு செகண்டரி ஸ்பீக்கரும் இருக்குது. இதான் இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு Qualcomm Snapdragon 8 Gen 3 கொடுத்துருக்காங்க. ஒரு ஆக்டா-கோர் ப்ராசஸரு. இந்த ஃபோனுக்கு நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸான ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நீங்கள் கேம் விளாட்றதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் எல்லாமே ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்க போகுது. எந்த ஒரு ஹேங் ஆகிறதும் லேக் ஆகிறதுக்கும் ஆக வாய்ப்பு இல்லை. நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோனில் ஒரு ஆக்டா-கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோனோட ரேம் வேரியண்ட் மற்றும் ப்ரைஸிங் பற்றி சொல்ல போகிறேன். இந்த ஃபோனில் என்னென்ன தெரிய வந்திருக்குன்னா இப்போதைக்கு கன்ஃபார்மாக தெரிய வரல. என்னென்ன சொல்கிறாங்கன்னா 8GB ரேம் 128GB, செகண்ட் 16GB ரேம் 256GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB ரேம் 512GB வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் கன்ஃபார்மாக தெரிய வரல. பொறுத்து பார்ப்போம். இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு 60,000 கீழே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 2 டிஸ்பிளே சொல்கிறாங்க. அதாவது கன்ஃபார்மாக தெரிய வரல. ஒன்று 6.7 சொல்கிறாங்க. சில பேர் 6.82 சொல்கிறாங்க. இந்த ரெண்டில் ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஃபோனில் உங்களுக்கு LTPO OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டியும் நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோனோட ரெஃப்ரெஷ் ரேட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் உங்களுக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 120 இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் 144 இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு பொறுத்தளவுக்கு 120 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 144 இருக்க வாய்ப்பு இல்லை. பட் பொறுத்து பார்ப்போம். இந்த ஃபோனில் உங்களுக்கு ரெசல்யூஷன் 1440x3216 பிக்சல்ஸும் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி பொறுத்தளவுக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 5000 இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 5400 இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் கன்ஃபார்மாக தெரிய வரல. இப்போ எதுக்கு இந்த கன்ஃபியூஷன்னா இப்போ இந்த அலர்ட் ஷேடர் இங்கேருந்து இங்கே போயிருக்கு. அதுக்கு என்ன ரீசன்னா ஃபஸ்ட்டு ஆண்டனா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க எல்லா ஃபோன்ஸுக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அலர்ட் ஷேடருக்குள்ளே நாங்கள் ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு உள்ள ஃபோனுக்கு உள்ள ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அந்த ஸ்பேஸுக்கு நாங்கள் பேட்டரி இம்ப்ரூவ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு லீக்ஸ் தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் 5000 நாங்கள் 5400 கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. பட் கன்ஃபார்மாக தெரிய வரல. பொறுத்து பேட்டரி என்ன கொடுப்பாங்கன்னு பார்ப்போம். இந்த ஃபோனை பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த சார்ஜர் வச்சு மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனில் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். கேமரா பொறுத்தளவுக்கு நம்ம வழக்கமாக OnePlus 11 பார்த்த மாதிரியே ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு பெரிய கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஹெச்க்கான ஒரு லோகோ இருக்கும். அப்படின்னா ஹேசல் பிளேடுக்கான லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ஒரு சோனி பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா. இந்த அல்ட்ரா வைடு 150 டிகிரிஸ் வரைக்கும் நாங்கள் கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. மூணாவது கேமரா 64 மெகாபிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ கேமராவும் இருக்குது. இந்த ஃபோனில் உங்களுக்கு டுயல் எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஒரு ஃப்ளாஷ் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃப்ளாஷும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனில் HDR சப்போர்ட் இருக்குது. வீடியோ எடுக்கிறதுக்கு 4K at 60 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இந்த ஃபோனில் இருக்குது.
கலரும் பார்க்க நல்லா இருக்குது, பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோனில் செல்ஃபி கேமரா பொறுத்தளவுக்கு சென்டரில் ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் அதுவும் கன்ஃபார்மாக தெரிய வரல. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 16 மெகா பிக்சல்னு சொல்கிறாங்க, சில பேர் 32 மெகா பிக்சல்னு சொல்கிறாங்க. பட் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ரெண்டுமே வந்து லீக்ஸில் தெரிய வந்திருக்கு. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோனில் அவங்களுக்கு வந்து HDR சப்போர்ட்டும் இருக்குது, அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பொறுத்தளவுக்கு பேட்டரி அதிகமாக இருக்கிறதுனால வெயிட்டும் அதிகமாக இருக்க போது கிட்டத்தட்ட ஒரு 205 210 கிராம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோனோட OS பொறுத்தளவுக்கு Android 14 வரப்போகுது, கூட வந்து ஆக்சிஜன் OS 14 தர போகிறாங்களாம். அதுவும் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு 3 கலர் வரும்னு தெரிய வந்திருக்கு. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் மற்றும் க்ரீனில் வரப்போகுது. இந்த 3 கலருமே சூப்பராகவே இருக்குது. நம்மளுக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா, அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது பிளாக் மட்டும் அதே மாதிரி அந்த மேட் ஃபினிஷில் வரும்னு நினைக்கிறேன். இந்த க்ரீனும் ஒயிட்டும் வந்து கிளாஸி ஃபினிஷில் ஒரு மார்பிள் ஷேப்பில் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. பொறுத்து வந்து எப்போ இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 5G சிம் போட்டுக்கலாம். சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். கூட வந்து மெமரி கார்டு வந்து போட முடியாது. ஒய்ஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, GPS இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, NFC இருக்குது. எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஃபைனலாக வந்து எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த மாதம் டிசம்பர் 4 அன்னைக்கு குளோபலில் லான்ச் ஆகுது. ஜனவரி மிடில் வந்து இந்தியா லான்ச் ஆக போகுது. இந்த ஃபோன் எப்படி கொண்டு வராங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோனில் சென்சார்ஸ் பொறுத்தளவுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ஜைரோமீட்டர், ப்ராக்சிமீட்டர், பேரோமீட்டர் மாதிரி எல்லா சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த OnePlus 12 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் வாங்க போகிறாங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நேற்று இந்த ஃபோனோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. இந்த ஃபோன் எப்போ இருக்க போகுதுன்னு மறக்காம அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோன் நான் காட்டுறது வந்து ஒரு டம்மி ஃபோன் தான், ஒரிஜினல் ஃபோன் கிடையாது. எதுக்காக கிரியேட் பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் சில பேர் வந்து ஃபஸ்ட் டேவே ஃபோன் வாங்கணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் எப்போ இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் ஒரு சும்மா டம்மிக்காக ஒரு ஃபோன் கிரியேட் பண்ணி உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். வேறு எதுக்கும் கிடையாது. வீடியோ படித்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த OnePlus 12 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இந்த ஃபோன் வாங்க போகிறாங்கன்னா மறக்காம அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து OnePlus ஃபேன் ஆனாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.